ஸ்ரீநிதி ஜோதிடம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று பங்குனி மாதம் 8ஆம் நாள் மார்ச் 22 சனிக்கிழமை, அஷ்டமி திதி. இன்னைக்கு பைரவர் வழிபாடு மிக மிக சிறப்புங்க. தொழிலில் ஏதாவது கஷ்டமா இருக்கு, இல்லை திருஷ்டி தோஷங்கள் வந்து ரொம்ப இருக்கு, வீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம், கடன் தொல்லைகள் அதிகமாக இருக்கு அப்படின்னா இன்று அஷ்டமி திதி இருக்கு. இன்று பைரவர் வழிபாடு பண்ணுங்க. சனிக்கிழமை வேற, ஓகேங்களா? மிக மிக சிறப்பான நாள் இன்னைக்கு. இன்னைக்கு மூல நட்சத்திரம் இருக்குங்க, சரிங்களா? மிக மிக சிறப்பு. சித்த யோகம் இன்று முழுவதும். நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை, மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. சூலம் கிழக்கு, பரிகாரமா தயிர் சாப்பிட்டு போங்க. மேஷம் நன்மைகள் தேடி வரக்கூடிய நாளாகவும் சுபகாரிய முயற்சிகளில் வெற்றிகள் பெறக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது. நன்மைகள் தேடி வரும், நல்ல விஷயங்கள் எல்லாமே தேடி வருங்க, உங்களை தேடி வரும் இன்னைக்கு. சுபகாரிய முயற்சிகள், சரிங்களா? இன்று ஆஞ்சநேய பெருமான் வழிபாடு பண்ணுங்க. ரிஷபம் குழப்பங்கள், வேலைகளில் தடுமாற்றங்கள் தரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது. குழப்பங்கள், அதான் என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருந்துட்டே இருக்கு. ஆனால் நல்லா தெரியும், இருந்தாலுமே இதை பண்ணோம்னா ஏதாவது ஒரு சிக்கல்கள் வருமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். வேலை பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருக்குங்க. இன்னைக்கு கொஞ்சம் கவனமாக பார்த்து பண்ணுங்க. இன்று கிருத்திகை நட்சத்திரத்துக்கு சந்திராசம் இருக்கிறதுனால கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் மிக மிக கவனமுடன் இன்று செயல்பட வேண்டிய நாள். இன்று துர்க்கை வழிபாடு பண்ணுங்க. மிதுனம் கூட்டு தொழில் லாபம் வருங்க இன்னைக்கு, ஓகேங்களா? அதே நேரத்தில் பாராட்டுகள் இருக்கின்றது, பரிசுகள் இருக்கின்றது. பரிசுகள் உங்களை தேடிக்கொண்டு வரும், பாராட்டுகளும் உங்களை தேடிக்கொண்டு வரும். இன்று குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க. கடகம் எதிரிகளால் தொல்லைகளும் காரிய வெற்றிகளும் நிறைந்த நாளாக இந்த நாள் அமைகின்றது. காரியங்களின் வெற்றிகள், உங்களுடைய வேலைகள் எல்லாத்திலுமே வெற்றி வாய்ப்பு இருந்தாங்க. தொழில் சம்பந்தமாக ஒருத்தர் மீட் பண்ண போறீங்களா, அதில் சக்சஸ் பண்ணிட்டு வந்துடுங்க. ஒரு வியாபாரத்தில் இன்னைக்கு இந்த அளவுக்கு பிசினஸ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, கன்ஃபார்மா அதுக்கான லாபங்கள் எல்லாமே தேடி வரும். அதே நேரத்தில் எதிரிகளால் கொஞ்சம் தொல்லைகள், ஓகேங்களா, எல்லாமே இருக்கு. இன்று முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க. சிம்மம் பூர்வீகம் சார்ந்த சில முயற்சிகள், மனம் மகிழக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே நடக்கும். மனமகிழ்வான நல்ல நிகழ்வுகள் எல்லாமே எனக்கு நடக்கும். அதே நேரத்தில் பூர்வீகம் சார்ந்த சில முயற்சிகள் எல்லாமே எடுப்பீங்க. இன்று மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. கன்னி தொழில் வழி லாபம், வெற்றி வாய்ப்புகள் தரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது. வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடிக்கொண்டு வரும். அதே நேரத்தில் தொழில் வழி லாபங்கள், தொழில் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அதில் எதிர்பாராத ஒரு லாபம் இன்று உங்களுக்கு இருக்கு. இன்றைக்கு பெருமாள் வழிபாடு பண்ணுங்க. துலாம் முயற்சிகளில் வெற்றிகளும் துணிச்சலான செயல்பாடுகளும் கொண்ட நாளாக இந்த நாள் அமைகின்றது. உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி வாய்ப்புகள் தேடிக்கொண்டு வரும். அதே நேரத்தில் துணிச்சலான சில செயல்பாடுகள் எல்லாமே பண்ணுவீங்க. இன்று அம்மன் வழிபாடு பண்ணுங்க. விருச்சிகம் வருமானம் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் பொன் பொருள் சேர்க்கை தரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது. ரொம்ப சிறப்புங்க, வருமானம் அதிகரிக்குங்க இன்னைக்கு. அதே நேரத்தில் பொன் பொருள் சேர்க்கைகள், வீட்டுக்கு குடும்பத்துக்கு பொன் பொருள் சேர்க்கைகள், ஆடை ஆபரண சேர்க்கைகள் எல்லாமே உண்டு. ஆக மொத்தத்தில் இன்னைக்கு மனமகிழ்வான ஒரு நாளாக விருச்சிகத்தை அமைகின்றது. சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க. தனுசு வேலைகளில் சுறுசுறுப்பு, ஓகேங்களா? எதிர்பாராத சில சங்கடங்கள் எல்லாமே இருக்குங்க. வேலைகளை சுறுசுறுப்பாக எல்லாம் பார்த்துட்டு இருப்போம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத சில சங்கடங்கள், வேலையை கரெக்டாக முடிச்சு வச்சிருப்போம். இது என்ன இதுமாரி பண்ணிருக்கீங்க, அப்படி பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி அதில் குறை சொல்லிட்டே இருப்பாங்க. குறை சொல்றவங்கள விடுங்க, அவங்களோட வேலைகளை அதுதான் குறை சொல்லிட்டே தான் இருப்பாங்க எப்பவுமே. இருந்தாலுமே நம்மளுடைய வேலைகளை கவனமாக நீங்கள் பார்ப்பீங்க. இன்று பெருமாள் வழிபாடு பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. மகரம் தொழிலில் முதலீடுகளும் விருந்துகளும் பயணங்களும் கொண்ட நாளாக இந்த நாள் அமைகின்றது. தொழில் பண்றவங்களுக்கு அதில் முதலீடுகள் இன்னைக்கு பண்ணுவீங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா விருந்துகளும் இன்னைக்கு இருக்கு. நண்பர் வீட்டுக்கு போவீங்க, இல்லை உறவினர் வீட்டுக்கு இன்னைக்கு போவீங்க, விருந்துகள் இருக்கின்றது. பயணங்களும் இன்னைக்கு இருக்குங்க. இன்று மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. கும்பம் எதிர்பாராத லாபங்கள், கடன் தீர்க்கக்கூடிய முயற்சிகள் செய்யக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது. எதிர்பாராத லாபங்கள், சரிங்களா? தொழில் பண்றவங்களுக்கு எதிர்பாராத ஒரு லாபம் இன்று உங்களுக்கு உண்டு. கடன் தீர்க்கக்கூடிய முயற்சிகளும் இன்று இறங்குவீர்கள். முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க. மீனம் தொழில் சார்ந்த எண்ணங்கள், பயணத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள், சரிங்களா? தொழில் சார்ந்த எண்ணம், தொழில் பண்ணிட்டு இருக்கோம், அதில் எப்படி இந்த தொழிலை இன்னும் கொஞ்சம் பெட்டர்மெண்ட்டாக பண்ணுறது என்னென்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அது சார்ந்த சில எண்ணங்கள் இருக்கும். சில முயற்சிகளும் எடுப்பீங்க. பயணம் பண்ணும்போது கவனமாக இருந்துக்கோங்க. நீங்கள் குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க. இதுவரைக்கும் 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.